இந்த மூலிகை வேர்கள் பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டம். ஒரு குடும்பத்துக்கு வேராக விளங்கக்கூடியவர் அந்த குடும்பத் தலைவர். ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய மூலவேர் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த மூலவர் மூலமாகத்தான் அந்த கோயிலுக்கு சகல சக்திகளும் சகல விசேஷங்களும் கிடைக்கிறது. அந்த மூலவர் அந்த கோயிலின் மூலவேர். அதுபோல ஒரு நிறுவனத்திற்கு மூலவேர் யார்? அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர். அதுபோல ஒரு திரைப்படம் எடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு மூலவர் அந்த திரைப்படத்தின் இயக்குனர். அதுபோல அனைத்து விஷயங்களுக்கும் வேரே ரொம்ப முக்கியம். இந்த வேர் எவ்வளவு வலுவாக பறந்து ஆழமாகி போகிறதோ அதுவரை அதுபோல அந்த மரம் தலைத்து நிற்கும். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரம் மேலே எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு வேர் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேர் எவ்வளவு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு மரம் தலைத்து வளரும். அதுதான் அந்த காலத்திலேருந்து வேருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. குறிப்பாக நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியத்தில் வேரினுடைய சாறு, வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது நம் ஜோதிடத்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த நமக்கு ராசியான மரங்களின் வேறு, நமக்கு ராசியான பொருட்களின் விஷயங்கள் எல்லாம் எடுத்து நம்ம அதை தாயத்தாகவும் எந்திரங்களாகவும் செஞ்சு கொடுக்கப்படும். இதை பயன்படுத்தும் போது அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது சுபிட்சம் தரும். நன்றி, வணக்கம்.